உன்னதமானவருக்கே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் 12 பேர். அந்த 12 சீசர்களுடைய கடைசி காலங்களை குறித்து நம்ம இந்த எபிசோட்ல பார்த்து வருகின்றோம். கடந்த வாரங்கள்ல 5 சீசர்களை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு 6வதாக இருக்கக்கூடிய அல்பேயின் குமாரன் யாக்கோபை குறித்து நம்ம பார்க்க போகின்றோம். சீசர்களை 2 யாக்கோபுகள் உண்டு. ஒன்று அல்பேயின் குமாரன் யாக்கோபு இன்னைக்கு நம்ம பார்க்கின்றது. இதற்கு முந்தின வீடியோல செபதேயின் குமாரன் யாக்கோபை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த யாக்கோபு பெரிய யாக்கோபு என்று சொல்லியும், இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற இந்த அல்பேயின் குமாரன் யாக்கோபு சிறிய யாக்கோபர் என்று சொல்லியும் அழைப்பது உண்டு. இந்த யாக்கோபருடைய தகப்பன் பெயர் அல்பேயு, தாயார் பேர் மரியாள். அதே போல அவருடைய சகோதரன் பேர் மத்தேயு. கப்பர்நகூம் பகுதியில பிறந்து வளர்ந்து அங்கதான் அவங்க வாழ்ந்து வர்றாங்க. இந்த அல்பேயின் குமாரன் யாக்கோபுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ரொம்ப அமைதியான சாந்தமான ஒரு கேரக்டர். ரொம்ப பேச மாட்டாரு. ஆனா பேசுனா நிதானித்து ரொம்ப ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு அமைதியான சுபாவம் உடையவர் தான். இந்த யாக்கோபை குறித்து தான் நம்ம பார்க்க போகின்றோம். இயேசு கிறிஸ்துவை கைது செய்ததுக்கு பிற்பாடு இந்த யாக்கோபு சாப்பிடவே இல்லையா, சாப்பிடாம தண்ணி குடிக்காம உபவாசமாக அவர் காணப்படுகின்றார். எது வரைக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து திரும்ப அவங்க மத்தியில காட்சியளிக்கின்ற வரைக்கும் அப்படி அவர் உபவாசத்தை மேற்கொண்டார் என்று சொல்லி அவரை குறித்து கூறுவது உண்டு. அது மாத்திரமல்ல, இந்த யாக்கோபு சிறப்பாக ஜெபிக்கக்கூடியவர். அவருடைய முழங்கால்களை பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டகத்தினுடைய முழங்கால்களை போல அவர் கால் மரத்து போயிருக்குமா, அந்த அளவுக்கு முழங்காலிலேயே நின்று ஜெபித்த ஒரு மனிதனாக காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபிக்கின்றதுனால அவருடைய நெத்திலையும் அந்த தடம், அவர் சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபித்ததற்கான அந்த தடமும் அவருடைய நெத்தில காணப்பட்டது என்று சொல்லி வரலாறுல நம்ம பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து பரமேறினதற்கு பிற்பாடு எருசலேமில் தான் தங்கியிருந்த ஒரு ஊழியத்தை அவர் செய்து வருகின்றார். இந்த யாக்கோபு சீரிய திருச்சபையின் முதல் பேராயராக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர் அசிஸ் எஸ் அடியா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் குறிப்பிடுகின்றார். முதல் பேராயராக இருந்து அவர் ஊழியங்களை மேற்கொண்டார் என்று சொல்லி. இந்த யாக்கோபு இப்படி ஊழியங்களை செய்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் கிபி 62ஆம் நூற்றாண்டுல எருசலேம்ல நடைபெறுகின்ற இந்த பஸ்கா பண்டிகைக்காக அவர் வருகின்றார். அப்போ வருகின்ற வேளையில வேதபாரகர்கள் பரிசேயர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவாலயத்தினுடைய ஒரு உயர்ந்த இடத்திற்கு அவரை அழைத்து சென்று ஒரு உயரமான ஒரு இடத்துல அவரை கொண்டு போய் அவரை உட்கார வைத்துட்டு, இங்க வர்ற மக்களிடத்துல நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லக்கூடாது, இந்த மோசையினுடைய நியாய பிரமாணங்களை குறித்து நீ பேசணும், இயேசு கிறிஸ்துவை நீ சபித்து பேசணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனா இந்த யாக்கோபு சொல்லுகின்றார், இல்லப்பா நான் அப்படி சொல்ல மாட்டேன், இயேசு கிறிஸ்து அவர் தான் நமக்காக வந்தா, நமக்காக மரித்தார், அவரை பத்தி நான் பேசுவேன் என்று சொன்ன பொழுது ரொம்ப மூர்க்க கோபம் அடைந்து இந்த வேதபாரகர்களும் பரிசேயர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த உயரமான இடத்துல இருந்து இந்த யாக்கோபை தள்ளி விடுறாங்க. இந்த யாக்கோபு ரொம்ப வயது முதிர்ந்தவராக இருக்கின்றபடினால அவர் கீழே விழுந்த உடனே பல அடிகள் அவருக்கு படுது. ஆனாலும் இந்த வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அங்கிருந்து ஜனங்கள் அவரை சும்மா விடல. அங்க இருந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து அவர் மேல தூக்கி எறிகிறாங்க. சாகுன்ற வரையில அவர் மேல அவரை கல்லால எறிகிறாங்க. துடிக்க கடைசி சொட்டு ரத்தம் சிந்த அவரை பாவமே பார்க்காம அந்த இடத்துல இருந்த எல்லாருமே ரத்தம் சிந்த அவரை வலியால துடித்து கொண்டிருக்கின்றாரு. ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாம எல்லாரும் எந்த அளவுக்கு மூர்க்கமா அந்த கற்களை எரிய முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வைராக்கியமாக இந்த யாக்கோபின் மீது கற்களை வீசி அவரை கொலை செய்யறாங்க. பிற்பாடு அந்த ஆலயத்தினுடைய பின்பகுதியிலே அவரை புதைத்து விட்டார்கள் என்று சொல்லி வரலாற்றில் நம்ம பார்க்கின்றோம். இந்த யாக்கோபு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அப்படியே ஆண்டவருக்காக என்று சொல்லி அவர் வைராக்கியமாக இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக எந்த அளவுக்கு நம்ம வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு நினைவு போல நீங்களும் நானும் பாவம் செய்து அவரை நாங்கள் மறுதளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பரிசுத்த வாழ்க்கைக்காக நம்ம வைராக்கியமா இருப்போம். வந்ததை தின்று வறுமையை வாழ்ந்து விதி வந்தால் சாவோம் என்று வாழ்வது வாழ்க்கை அல்ல. தேவன் விரும்பாத செயல்களை அழித்து தெய்வீக பக்தியில நாள்தோறும் நம்ம வளர்வதற்கு ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.